என்ன பண்ணுறது, மீன்காரமாக போயிட்டாங்க. சரி கடையில் என்ன சாப்பிட்டு வரலாம், கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிச்சிட்டு வரலாம். ரொம்ப பசிக்கான இப்படி ஹோட்டலில் போயிட்டு தோசை கட்டினான்னு போகிறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான பசி. இப்போ சீரமா மீன் போயிட்டு போகுது. வைக்கிறாங்கப்பா மீன் வேணுன்னா ஒன்று மீன் சமைச்சு சாப்பிட்டு போ. அங்கே இருக்கிறாங்க, அந்த பில்டிங் அனுக்கிறாங்க. இப்போ குரல் கூட கூவாங்க போய் அக்கா யாரா மீனேன்ட்டு. இல்லை இல்லை இந்தா இதான் காசு இருக்குது, வாங்கிக்கோ. நல்ல காலம் வரக்குது மாரியம்மங்க, நல்ல காலம் வரக்குது. எறா மீன் கிளம்பி தண்டு போகுது, எறா மீன் கிளம்பி தண்டு போகுது. அதான் சொல்ல காலைல டைம் சாப்பிடுது. மூஞ்சி காட்டிங்க பார்க்குறவங்களுக்கு. கரே இது அடி வெயில் கத்திச்சு அப்படி. இதுதான் காலையில் சாப்பிடக்கூடாதுன்றது, புரியுதா? மீன்காரமாக போயிட்டாங்க. ஏன் பசிதான்? சரி கடையில் என்ன சாப்பிட்டு வரலாம், கூல் ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிச்சிட்டு வரலாம். சும்மா ஜில்லுன்னு குடிச்சிட்டு வரலாம், வெயில் கற்றுக்கேன். இதுதான் காலைல சாப்பிடக்கூடாது. மீன் விற்றாங்க, மீன் போயிடுச்சு. ரொம்ப பசிக்கான இப்படி ஹோட்டலில் போயிட்டு தோசை கட்டினான்னு போகிறேன். ஓகே சாப்பிடுவா, பசி தானே சொன்னேன். பசிடும். சாப்பாடு கண்ணில் பட்டோன்னே பசியெல்லாம் போயிடுதுன்னு நினைக்கிறேன். மீன் அப்புறம் மஞ்சிப்பவா பசி அடங்கிச்சா? அதான் வெடி காலத்தே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு அப்படி தான் பசி தாங்க மாட்டேன். என்னோட கடமை. நீ காலைல பசி தான் சொன்னியா, சரின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான், உனக்கு பசி அடிங்கிச்சு, எனக்கு வேலையே கிடையாது இப்போ. எனக்கு யாரா குழம்பு மீன் குழம்பு. நீ ஏதோ நீ காலைல ஆசைப்பட்டியா, சரி அம்மா போயிட்டாங்க, மறுபடியும் போகிற வழியில் இருந்தாங்க, சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி வாங்க சொன்னேன். பட்டுப்புனா அறிய வெயில் சரியான வெயில் அடிக்குது. மேலே சூரியன் தெரிந்தே இல்லையா, சரியான வெயில் அடிக்குதுண்ணா. முன்னாடியே மோட்ரு போட்டு முன்னாடியே குளிச்சுக்கலாம் போகுது, அந்த மாதிரி குளித்தியாக இருக்கும். ஆனால் இந்த இடம் கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருக்குதுல்ல, பாரா பெருசு பெருசாக தான் இருக்குது. அது தோல், அது தலையில் பாருங்க. தோலுடைய தோல் என்ன நினச்சேன்னா, தோல் பெருசாக இருக்கும்னு நினச்சேன் நான். உள்ள கறி மட்டும் சின்னதாக இருந்தால் பார்த்தா பெருசு பெருசாக தான் இருக்குது கறி. வரி வரியாக இருக்குப்பா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் எறா குழம்பு, மீன் குழம்பு. சந்துரா மீன் குழம்பு. சந்திரா மீனா? அப்புறம் வந்துட்டு யாரும் வீடியோ போடலன்னு நினச்சிக்காதீங்க. எங்களால் முடிஞ்ச வீடியோ நாங்கள் பண்ணி போட்டுனே இருப்போம். எப்பயாச்சும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணினே இருப்போம். இன்றைக்கி காலையிலேருந்து இந்த மாதிரி சரியான பசின்னு நினைக்கிறேன். பார்த்துருங்க, சரி எது நம்ம மிஸ் பண்ணுறது, அது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் வீடியோ எடுத்துனுக்கிறேன்.